ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு 3 பொருள் வச்சு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப்பு மைதா மாவு, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இந்த மாவு ஊற வைக்கணும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போது அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய உருண்டையை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆறு உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு ஒரு உருண்டையை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திரட்டலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப திக்காக இருக்காதாலும் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து அதில் திரட்டி வச்சுருக்கிற அந்த ஆறையும் நம்ம 1 by 1 மேலே மேலே வச்சு போட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்வீட் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அது லேயர்லாம் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பீஸாக எடுத்து நம்ம ரொம்ப ஜென்டிலாக லைட்டாக நம்ம திரட்டிக்கலாம். கையில் கூட நீங்கள் வச்சு தட்டிக்கலாம். நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். போல் நீங்கள் கையில் கூட நீங்கள் வச்சு தட்டிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. வடைக்கு நம்ம பக்கோடாக்கெலாம் பொரிக்கிற மாதிரி ஆகக்கூடாது. இந்த ஸ்வீட்டுக்கு இந்த அளவுக்கு தான், போட்ட உடனே சலசலன்னு நம்மளுக்கு அது பொரியக்கூடாது. மைல்டாக பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பொரித்து எடுக்கும் பொழுது 1 வீக் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது. இந்த போல் நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம பொறுமையாக பொரித்து எடுக்கணும். இதை நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாரமாக இருந்தாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை அது போகவே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பவுல் வச்சுட்டு ஒரு அரை பவுல் சர்க்கரை போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த சர்க்கரை கரையிறதுக்காக. இந்த ஜீரா எப்படி எடுக்கணும்னா நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது ஒரு பிசுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப அந்த பாகு ரொம்ப கம்பி பதமாக ஆகிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிறத ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நம்ம அந்த ஜீராவில் டிப் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நேரம் விட வேணாம், நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி எடுத்தாலே போதும். நல்லா இந்த ஸ்வீட்டுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க. எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டிலையும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை நான் சூடாக பண்ணேன், இன்னும் ஆறின பிறகு ரொம்பவே நல்லா இருந்தது.
நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.